இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 27 தாயாம் திரு அவை கேன்டர்பரி நகரத்தினுடைய புனித அகுஸ்தினார் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இப்போ நகரத்தினுடைய அகுஸ்தினார் அல்ல, கேன்டர்பரி என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ஒரு நகரத்தினுடைய பெயர் தான். அங்கு பணி செய்த இந்த ஆயருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த கேன்டர்பரி நகரத்தினுடைய புனித அகுஸ்தினார் பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே திருச்சபையினுடைய வரலாற்றில் 7வது நூற்றாண்டுல இவர் ரோம் நகரில் வசித்தார் என்றும், அதற்கு பிறகு குருத்துவ படிப்புகளை படித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அப்பொழுது இருந்த திருத்தந்தையினால் இங்கிலாந்து தேசத்திற்கு வேத போதக பணிக்காக அழைக்கப்படுகிறார். முதலில் மறுப்பு தெரிவித்த இந்த கேன்டர்பரி நகரத்தினுடைய புனித அகுஸ்தின் என்பவர் அதற்கு பிறகு அதை ஒரு இறை திருவுளமாக ஏற்று 40 சகோதரர்களோடு இங்கிலாந்து தேசத்திற்கு வேத போதக பணிக்காக சென்றார். அங்கு பல்வேறு மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார், தேவாலயங்களை கட்டி எழுப்பினார், இறைபணி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் இறை சித்தம் நம்முடைய சித்தத்திற்கு எதிராக இருப்பது போல தோன்றும். ஆனால் கடைசியில இறை சித்தம் மட்டுமே, இறை சித்தத்திற்கு கீழ்ப்பிடிப்பவர்களுக்கு மட்டுமே நிலை வாழ்வும் நிறை வாழ்வும் பரிசாக கிடைக்கும் என்பதற்கான சான்று தான் இந்த கேன்டர்பரி நகரத்தினுடைய புனித அகுஸ்தின் என்பவருடைய வாழ்வு. நாமும் அன்றாட வாழ்வில் இறை சித்தத்தை ஏற்க முயற்சி செய்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாட்களில் வருகிற நற்செய்தி வாசகம் எல்லாமே திருத்தூதர் யோவானுடைய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவருடைய விழாவிற்காக நம்மை தயார் செய்கிற நற்செய்தி வாசகங்களாகத்தான் இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சென்று தந்தையிடமிருந்து தூய ஆவியாரை அனுப்ப போவதாகவும், அந்த தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகை விட்டு விண்ணுலகத்தில் தந்தையிடத்தில் சென்றால்தான் அவர் வருவார் என்கிற செய்தியையும் தருகிறார். அதுல ஒரு முதல் செய்தியாக, நான் என் தந்தையிடத்தில் செல்ல போகிறேன், தந்தையிடத்தில் சென்று உங்களுக்கான தூய ஆவியானவரை அனுப்ப போகிறேன், அவர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார், அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், அவர் உண்மையை உங்களுக்கு நினைவூட்டுவார். அப்படி என்று நான் சொல்லுவதை நீங்கள் கவனிக்காமல், நான் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறேன் என்கிற கவலையில நீங்கள் நான் சொல்லுவதை காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறீர்களே அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வியை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கேட்கிறார். கவலை, யாருக்கு கவலை இல்லை சாமி அப்படி என்று இந்த செய்தியை கேட்பவர்கள் கேட்கலாம். அரசன் முதல் ஆண்டி வரை, பெரிய பெரிய பணக்காரர்கள் முதல் சாதாரண அன்றாடம் காட்சிகளாக இருப்பவர்கள் வரை அனைவருக்கும் கவலை என்பது இன்னைக்கு ஒரு பெரும் நோயாகவே மாறி போய்விட்டது. அன்புமிக்கவர்களே, அப்படித்தான் ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்தாராம். அவங்ககிட்ட போய், ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்று கேட்ட நேரத்துல, எங்க ஒன்று விட்டு பெரியப்பா ஒரு மாசத்துக்கு முன்னால இறந்தாரு, எனக்கு ஒரு 5 ஏக்கரா நிலம் எழுதி வச்சிருக்கிறாரு, அதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சானா. ஏங்க 5 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருக்கிறாரு, எதுக்கு நீங்க இவ்வளவு சோகப்படுறீங்கன்னு சொன்ன நேரத்துல, இல்லை 2 வாரத்துக்கு முன்னால எங்க பெரியம்மா ஒன்று இறந்து போச்சு, எனக்கு 3 ஏக்கர் நிலம் எழுதி வச்சுட்டு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதாராம். கேட்டவர், ஏங்க 3 ஏக்கர் நிலம் கிடைச்சிருக்கு, ஏன் அழுவுறீங்க மறுபடியும் அப்படின்னு கேட்ட நேரத்தில், இல்லை போன வேற எங்கள் மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு, எனக்கு அவருடைய சொந்த வீட்டையே எழுதி வச்சுட்டு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதாராம். இதை கேட்டு கொண்டிருந்தவருக்கு கடும் கோபம். நல்லது தானே உங்களுக்கு நடந்திருக்கு, 5 ஏக்கர் நிலம் வந்திருக்கு, 3 ஏக்கர் நிலம் வந்திருக்கு, இன்னும் ஒருத்தவங்க வீடே எழுதி கொடுத்துருக்குறாங்க, திரும்ப ஏன்ப்பா அழுவுறேன்னு கேட்ட நேரத்தில், இல்லை இனிமேட்டு சொத்து எழுதி வச்சு சாகிறதுக்கு எனக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன், அதனால் ஒரே கவலையாக இருக்குன்னு சொல்லி அழுதாராம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கவலை என்கிற ஒரு நோய் அனைத்து மக்களையும் தாக்கி உள்ளது. அனைத்து மக்களிடத்திலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த கவலை என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மிடமிருந்து மறைத்துவிடும். இந்த கவலை என்பது இறைவனுடைய இறை பராமரிப்பை உணர செய்யாமல் தவறான பாதையில நம்மை வழிநடத்தும். இந்த கவலை என்பது சாத்தானின் இருளிலேயே நம்மை வைத்திருக்கும். அப்படி என்றால் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடத்துல நம்பிக்கை வையுங்கள், என்னிடத்துல நம்பிக்கை வையுங்கள், உங்களுக்கான துணையாளரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் கவலை இல்லாத ஒரு வாழ்வை இயேசுனுடைய பிரசன்னத்துல வாழ முயற்சி செய்வோம்.
இரண்டாவது ஒரு செய்தியாக தூய ஆவியானவர் பாவம், நீதி மற்றும் தீர்ப்புக்கு எதிராக சாட்சியம் பகர்வார் அப்படி என்கிற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் அவருடைய திருத்தூய இரத்தத்தால் மீட்டு கொண்டார் என்கிற உண்மையை உணராமலேயே, கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வதையே இன்றைக்கு தூய ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிப்பார் என்கிற ஒரு அழகான புரிதலையும், இரண்டாவது நீதி என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியின் பொருட்டு நம்மை மீட்டு கொண்டுள்ளார். தந்தையிடத்தில் அவர் திரும்ப சென்றிருக்கிறார். தூய ஆவியானவரை நமக்கு அனுப்புவார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய நீதி நியாயப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளவும், மூன்றாவது தண்டனை. இந்த உலகத்துல தீயோனியனுடைய ஆட்சி அதிகாரம் வெற்றி பெறாது. இறைவனுடைய ஆட்சி அதிகாரம் மட்டுமே வெற்றி பெறும். இருள் ஒளியின் மீது எந்நாளும் அதிகாரம் கொள்ள முடியாது. இறைவனுடைய பேரொளி தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். இருளுக்கான தண்டனை கிடைக்கும். ஆகவே பாவத்தை விட்டு இறைவனுடைய நீதி தீர்ப்புல நம்ம வாழ இன்றைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த மூன்றையும் தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதன் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் கொண்டு தூய ஆவியானவரிடத்துல நெருக்கத்தோடு இருக்கவும், தூய ஆவியானவரை ஆலோசனைக்காக அழைக்கவும் தான் இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியை அழைப்போம், ஒளியில நடந்து செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.